channel இது 0 to juniors in commerce and accountancy classes. நம்ம பார்க்குறது commerce level standard chapter 30 performance of contract. So very short question, state the ways of performing a contract. Contract நானக்கா ஒரு கான்ட்ராக்ட் நம்ம பண்ணாக்க எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் இல்லாட்டி அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அதுதான் இந்த மெத்தட். ஓகே, ஸோ செக்ஷன் 37 ஆஃப் தி ஆக்ட் ஸ்டேட்ஸ் தட் பர்ஃபார்ம் தி ரெஸ்பெக்டிவ். ஸோ ரெண்டு பேர் பையரும் செல்லரும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ப்ராமிஸ் கரெக்டாக பண்ணுறாங்க. ஆஃபர் டு பர்ஃபார்ம் த சேம். ஸோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. சச் பர்ஃபார்மன்ஸ் இஸ் டிஸ்பென்ஸ். ரெண்டு பேருமே வந்து they're not doing it. ஓகே, அதுவும் ஸோ எக்ஸ்கியூஸ் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ஆக்ட். ஸோ இது முடியாது அந்த கேசஸில் அது வந்து வாய்ட் ஆன டைமில் வந்து வில் கால் பர்ஃபார்மிங். ஐ மீன் இந்த வேஸ்லலாம் பர்ஃபார்மிங் ஆஃப் கான்ட்ராக்ட் முடியும். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் சொன்ன ஒர்க் எப்படி பண்ணாங்க, தட் இஸ் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். அட்டெம்ப்டட் பர்ஃபார்மன்ஸ்னால் ஒருத்தவங்க பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் வேலிட் டெண்டர் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Who is legal representative? Legal representative as per the contract பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வருவாங்க? Legal representative can demand exemption performance. Contract intention appear from the contract. Contract is of personal nature. Who is an agent? Agentனா யாரு? The promisor may employ a competent person such as agent to perform the promises if the contract is not performed on personal conditions. So யார் the middle person? அவங்க ரிலேட்டடான பர்சன், காம்பெட்டன்ட் பர்சன். ஸோ யூ ஷுட் நாட் பி ஸ்டேபிள் மைண்ட் பர்சன் பண்ணுறது வந்து இவங்க பிளேஸில் அவங்க பண்ணுறது வந்து வில் கால் இட் ஆஸ் அன் ஏஜென்ட். வாட் இஸ் மீன் பை ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்? ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்னால் என்னென்னா, நான் வீடு விற்கிறேன், நான் வீடு விற்கிறேன், அவங்க காசு கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ரெசிப்ரோக்கல். ஸோ ஐல் கிவ் ஒன், ஐல் கெட் சம்திங். So that is reciprocal promise. Promises which form consideration or a part of consideration for each other are called reciprocal promises. Next, who can demand performance? Promisee, legal representative and third party. So more promisee, the one he said okay அப்படினு சொல்றது promisee. Legal representative படிச்சோம் third party. Who will perform the contract? யாரெல்லாம் இந்த perform பண்ணுவாங்க? Promisor himself, agent, representation, third person, joint promisor, time and place of performance of promise. Promisee na enadhu, only the promisee can demand performance and not the stranger. So promisor na யாரு, சப்போஸ் நான் வெஹிக்கிள் விற்கிறேன்னா myself is called promisor. யாரு அந்த வெஹிக்கிள் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க is called as a promisee. ஸோ அவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னால் கேன் demand exemption performance. தேர்ட் பார்ட்டினா exemptions to the stranger to the contract. What are the kinds of reciprocal promises? Reciprocal promisesனால் நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் இப்படி விற்கிறேன்னு சொல்லிட்டு நான் விற்றுட்டு காசு வாங்குறேன். தட் இஸ் கால் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட். மியூச்சுவல்னால் ரெண்டு பேர் இண்டிபெண்ட்டாக பண்ணுறது தான். லைக் ராமு அக்ரீஸ் டு பே சோமு த அமௌண்ட் ஃபார் ரைஸ் சப்ளை. சோமு ப்ராமிசஸ் டு டெலிவர் த ரைஸ் ஆன் 18th. ஓகே, நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்ட். மியூச்சுவல் அண்ட் டிபெண்ட் ஒன்றும் இல்லாமல் இன்னொரு முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு பிரிக்ஸ் வந்தால் தான் எனக்கு பில்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட்ஸ் கால் இண்டிபெண்டன்ட். மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். மியூச்சுவல் அண்ட் கான்கரண்ட், சைமல்டேனியஸாக ரெண்டுமே பண்ண முடியும். அவங்க செஞ்சால் அவங்க கான்ட்ராக்டில் வந்தால் மட்டும்தான் என்னால் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் கால் மியூச்சுவல் அண்ட் கான்கரண்ட். லைக் எலக்ட்ரிஷியன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், எலக்ட்ரிஷியன் கண்டிப்பாக வேணும். அவங்க வந்தால் தான் எனக்கு சைமல்டேனியஸாக அந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் வச்சுட்டு என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும், ரைட்? Explain the essentials of valid tender of performance. When one party offered to accept his obligation, it is not a promiser okayன்னு சொல்கிறாங்க, ஆனால் promisee not okayன்னு சொல்கிறாங்க. அது வந்து வேலிட் டெண்டர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எதெல்லாம் வேலிட் டெண்டர் சொல்லுவாங்கன்னா, அன்கண்டிஷ்னலாக இருக்கணும். செகண்ட் ஒன் வந்து ஹோல் ஆப்ளிகேஷன், இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது, ஹோல் சம்மாக இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து வில்லிங் டு பர்ஃபார்ம் த ப்ராமிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் இருக்கணும், ப்ராப்பர் ஃபார்மேஷனில் இருக்கணும். ப்ராப்பர் ஃபார்ம், ப்ராப்பர் பர்சனாக இருக்கணும். ப்ராமிசி ஆர் அத்தரைஸ் ஏஜென்ட் மஸ்ட் பி ரீசனபிள் அப்பார்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் த குட்ஸ். ஸோ ப்ராமிசிக்கு அவங்க நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ ரைஸ் நீ விற்கிறேன்னா இந்த ரைஸ் நான் பார்க்கணும், பார்த்தா மட்டும்தான் யூ ஹாவ் டு கிவ் அ டைம் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் அ பிளேஸ் ஃபார் மீ டு செக் வாட் யூ ஆர் செல்லிங் டு மீ. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் மே பி ஒன் ஆஃப் த செவரல் ஜாயிண்ட் ப்ராமிசி. ஸோ பார்ட்னர்ஸ் இருந்தாக்கா இன்னொரு பார்ட்னர் கூட வந்து செக் பண்ணிக்கலாம். How do you think appropriation of payment take place? Appropriation means application of payment. The question of appropriation of payment arises when the debtor owed several debts to the same creditor and makes a payment that is not sufficient to discharge the whole indebtedness. அப்படின்னா என்னன்னாக்கா
ஒரு டெட்டார் ஒரு கடன் வாங்கலான்னு இருக்கேன், அவன்கிட்டே நான் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அவன்கிட்ட நான் பே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்கா வி கால் இட் அஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட். அப்ராப்ரியேஷன் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி இதை படித்தோம். சேம் ஒரு டெட்டார் வந்து சேம் கிரெடிட்டார் கிட்ட வாங்கிட்டே இருக்காங்க, அப்போ அவங்களால அந்த கடன் கட்ட முடியலன்னா அப்போ வந்து இந்த appropriation of payment order varum. So section 59 to 61 of the act lays down following rules as appropriation of payment which provide an answer to this question. Application of payment where debt to be discharged is not indicated. So example pathina, P owes to Q among other debts sum of 10,000. Q writes to P and demands payment of this sum. P sent to Q rupees 10,000. This payment is applied to the discharge of the debt which have a demanded payment. அப்படின்னா P வந்து Q கிட்டேன்னு காசு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ 10,000 rupees. ஸோ Q வந்து ரைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பில்ஸ் ஏதாவது ரைட் பண்ணிவிட்டு ஐ வில் பே யூ, திஸ் பேமெண்ட் இஸ் அப்ளை டு த டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஸோ நான் ஃபியூச்சரில் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது இது. இன்னும் பே பண்ணல பட் இன் ஃபியூச்சர். அப்ரோப்ரியேஷன் ஆஸ் பர் த எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா லைக் வாய் வெளியே சொல்கிறது. இன்னொன்று வந்து லைக் அவங்களால இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க கிரெடிட்டார்ஸ்க்கு, நான் இப்படி பே பண்ணுறேன் அப்படி பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரஸ் ஆஸ் பர் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 3 கடன் வாங்கியிருக்காங்க ஒய் கிட்ட, 20,000, 30,000, 50,000. எக்ஸ் சென்ட் 50,000, 15,000 சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இது வந்து ஃபஸ்ட்டுக்கு செகண்ட்க்கு சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா 20,000, 30,000 அவங்க அனுப்புறது எவ்வளோ 50,000. இப்போ கிரெடிட்டார் என்ன எடுத்துக்கோன்னா 50,000 ஹோலாக எடுத்துக்கும். எது பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான், பெரிய அமௌண்ட்டு கடன் தான் அவன் வந்து எடுத்துக்குவான். 20,000, 30,000 பெண்டிங்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு போடுவான். ஓகே, அது சப்போஸ் அவன் வந்து இல்லை நான் இப்படி தான் எடுத்துங்கனாக்கா அப்படியே 20,000, 30,000 எடுப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் ஹிம். Application of payment where neither party appropriates. The payment shall be applied in discharge of the debts in order of time, whether they are or not basis on the limitation act. If the debts are equal standing, that is payable on the same day, the payment shall be applied in discharge of each of the debts proportionately. Suppose அந்த பேமெண்ட் வந்து சரியாக கட்ட முடியல, டிஸ்சார்ஜ் பண்ண முடியல, ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா லிமிடேஷன் ஆக்டில் வரலன்னா அது வந்து அப்ளிகேபிள் ஆகாது. சப்போஸ் ஈக்குவல் ஸ்டாண்டிங்கில் இருக்குனாக்கா அவங்க அந்த டெட்ஸ் வந்து அப்ரோப்ரியேட்டாக பே பண்ணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4 மாதமாக அவங்க ஒரு பேமெண்ட் பே பண்ணல, அந்த 4 மாதம் டுகெதராக போட்டு ஈக்குவலாக ப்ரொபோர்ஷனேட்டாக அவங்க டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.